வன்மம் தவிர்ப்பது நல்லது. வன்மமாக மாறிவிடக்கூடாது. அதாவது மனித உயிர்கள் அன்பாக இருக்கணும், அரவணைப்போடு இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். இப்படி இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிறதெல்லாம் ஒரு நல்ல குவாலிட்டியை காட்டும். ஆனால் இன்றைக்கி போட்டி, பொறாமைகள், வஞ்சகம், அவன் நல்லா இருக்குது, இவனுக்கு பிடிக்கல, இவன் நல்லா இருக்குது, அவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வன்மத்தை அதிகமாக கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நட்பு ரீதியாக, பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வன்மம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது கொலையாக, கற்பழிப்பு சம்பவமாக, நிறைய அத்துமீறல்கள் ஈடுபடுறது, எரிச்சல்கள் அப்படி வருது. அது ரொம்ப தவிர்க்கப்படணும். உங்களுடைய ஆரோக்கியத்துக்குமே கெடுதலான விஷயம். சரிங்களா? அதை தவிர்ப்பதற்கு அதை வர வைக்கவே கூடாது. ஆக்சுவலாக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை கேளுங்க, அதை பாருங்கள், அதை கற்றுக்கோங்க. அது பள்ளிகளில், இல்லை சமூகத்தில், உங்களுடைய குடும்பத்தில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நல்ல விஷயங்கள். அதெல்லாம் கற்றுக்கோங்க. ஒருத்தரை மனம் விட்டு பாராட்டுறது, மனம் விட்டு சிரிக்கிறது, மனசு விட்டு பேசுகிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கணும். நீங்கள் நல்லவராவதும் தீயவராவதும் உங்களுடைய முயற்சியில் தான். என்னை வளர்ப்பதில்லைன்னு பாடல் இருக்குது. இருந்தாலும் ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய முயற்சி தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தேவையான விஷயத்தை கேட்டு, தேவையான விஷயத்தை கடந்து, அதுக்கு உங்களுடைய செயல் மூலமாக நல்ல செயலாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வன்மங்கிறது உங்களுக்குள்ளே வராது. அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி டெக்னாலஜி வளர வளர பார்த்திங்கன்னா என்னென்னமோ விஷயத்துக்கு ஒவ்வொருத்தர் அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்லேயே ஒரு பொண்ணை சுட்டு அந்த பொண்ணு இறந்துடுச்சு. அது எதுனாலும் தெரில, அவரும் சுட்டுக்கிட்டார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எரிச்சலின் பின்விளைவுகள். இந்த மாதிரி ஸ்கூலில் பசங்களை அடிச்சுக்கிறது, மது போதைக்கு அடிமையாகிறது, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு எரிச்சல், வன்மம். இதனால் இது முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஸோ மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இதை பற்றி. இந்த மாதிரி யாராவது கோபமாக, ஆக்ரோஷமாலாம் இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தவறு அப்படிங்கிறதுல சின்னதுலேயே கண்டித்து அப்படி வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாறுதல் ஏற்படும். ஸோ பெருசாகும்போது அவங்களும் ஒரு நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு துணை செய்வோம் அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.